Hi students, now we are going to discuss trihybrid crasses. Crass அதாவது முப்பண்பு கலப்பு. ஸோ பிஃபோர் வீடியோஸில் மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் பார்த்துருக்கோம். ஸோ தேர்ட் ஒன் ட்ரைஹைப்ரிட் கிராஸ். ஸோ மோனோஹைப்ரிட் சிங்கிள் ட்ரைட், டைஹைப்ரிட் டூ ட்ரைட்ஸ், பட் ட்ரைஹைப்ரிட் மல்டிபிள் ட்ரைட்ஸ். ஓகேவா, 3 டைப் ஆஃப் ட்ரைட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து என்னது ட்ரை ஹைப்ரிட் கிராஸு. ஸோ the trihybrid cross demonstrate the Mendel's law are applicable to the inheritance of multiple traits. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து மல்டிபிள் ட்ரைட்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா, இப்போ முன்னாடி பார்த்தது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பண்பு கலப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது மோனோஹைப்ரிட் கிராஸ். இருபண்பு கலப்பு தான் என்னது டைஹைப்ரிட் கிராஸ். முப்பண்பு கலப்பு தான் இந்த ட்ரைஹைப்ரிட் கிராஸு. ஸோ இதில் தான் வந்து என்னதோ ஒரு இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி மல்டிபிள் ட்ரைட்ஸை யூஸ் பண்ணி அதையும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ மெண்டல் லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் ஆல்சோ அப்ளிகபிள் டு 3 pairs of contrasting character traits called a trihybrid cross. ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ எது என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மெண்டல்ஸ் லா. ஓகேவா, மெண்டல்ஸ் லா நம்ம 3 லாஸ் நம்மளுக்கு தெரியும். ஒன் என்னது அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், செகண்ட் ஒன் லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ், தேர்ட் ஒன் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த ட்ரைஹைப்ரிட் கிராஸுக்கும் ஸோ அப்ளிகபிள் ஆகுது எது அப்படின்னா செக்ரிகேஷன், லா ஆஃப் செக்ரிகேஷன் ஒன்று, இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டும் இது அப்ளிகேஷன் ஆகுது இந்த ட்ரைஹைப்ரிட் கிராஸுக்கு. அது மெயினாக என்ன அப்படின்னா a cross between homozygous parents that differ in 3 gene pairs, that is producing trihybrid. Okay, homozygous parents that differ in 3 gene pairs. ஓகேவா, 3 genes வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஹோமோசைக்கஸ் தான் ஒன்று. நான் அந்த பேரண்ட்ஸ் வந்து ஹோமோசைக்கஸ் பேரண்ட்ஸாக இருக்கணும். அது ட்ரைஹைப்ரிட் இஸ் கால்டு ட்ரைஹைப்ரிட் கிராஸஸ். ஓகேவா, a self fertilizing trihybrid plant forms 8 different gametes and 64 different zygotes. ஓகேவா, இது என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் வந்து ரீச் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ 8 கேமெட்ஸும் அது 64 வந்து என்னது சைகோட்ஸும் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே வந்து இந்த ட்ரைஹைப்ரிட்ஸ் கிராஸ், இந்த 3 ட்ரைஹைப்ரிடும் 3 ஜீன் பேர் தான் என்ன ஆகுது இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ இன்வால்வ் ஆகும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, in this combination of 3 single pair crosses operating together, the 3 contrasting characters of dihybrid crosses are என்னென்ன கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டிங் கேரக்டரில் 3 ட்ரைஹைப்ரிட் கிராஸில். ஸோ மெயினாக என்னது அப்படின்னா டால், எல்லோ, ரவுண்டு, கிராஸ் வித் டுவாஃப், க்ரீன், ரிங்கிள்டு. ஸோ இப்போ இதெல்லாம் கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர். ஸோ அது கிராஸ் வித் ஸ்மால் டி, ஸ்மால் டி, ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர். இப்போ வந்து என்னது ஒன் கேரக்டர் என்னது டால், அதுக்கு ஆப்போசிட்டு டுவாஃப், கான்ட்ராஸ்ட் பேர் டுவாஃப். அண்ட் அனதர் ஒன் எல்லோ, திஸ் சைட் க்ரீன், திஸ் சைட் ரவுண்டு, திஸ் சைட் ரிங்கிள்டு. ஸோ இப்போ இதுதான் 3 ஜீன் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதுதான் அது கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆஃப் ட்ரைஹைப்ரிட் கிராஸு. ஸோ இப்போ 3 ஜீனை யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் ட்ரைஹைப்ரிட் கிராஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அதில் F1, ஸோ இப்போ F1 எப்படி அப்படின்னா டாமினன்ட் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்போ டால், எல்லோ, ரவுண்டு, டால், எல்லோ, ரவுண்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதை ஸோ இப்போ செல்ஃப் பண்ணி F2 ஜெனரேஷன் எடுக்கும்போது ஸோ ஃபீனோடைபிக் ரேஷியோ பாருங்கள் 27:9:9:9, 3:3:3:1. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் ஃபீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் ட்ரைஹைப்ரிட் கிராஸு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ண அந்த டேப்லர் காலம் புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ அளவுக்கு வந்து அதனுடைய மார்ஃபாலஜி வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ அது நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதே மாதிரி லா ஆஃப் செக்ரிகேட் ஆகலாம். இப்போ டால், எல்லோ, ரவுண்டு, டுவாஃப், க்ரீன், ரிங்கிள்டு வரலாம். அப்போ இது மிக்ஸ் ஆகலாம். ஓகேவா, ஒன்று டாலாக இருக்கலாம், க்ரீனாக இருக்கலாம், ரிங்கிள்டாக இருக்கலாம். இன்னொன்று டுவாஃபாக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம், ரவுண்டாக இருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த கேட்டகரியில் தான் என்னது இதோடைய ரேஷியோஸ் வந்து ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் என்னது ட்ரைஹைப்ரிட் கிராஸ். ஸோ மெண்டல்ஸ் வந்து டைஹைப்ரிட், மோனோஹைப்ரிட் as well as தேர்ட் ஒன் என்னது ட்ரைஹைப்ரிட் யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. அப்போ 3 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் யூட்டிலைஸ் பண்ணி அதை கிராஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ அதுலேயும் வந்து அனலைஸ் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து ட்ரைஹைப்ரிட் கிராஸு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு
ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ். ஸோ இப்போ இது என்னதுன்னா ஒரு நம்ம இப்போ பார்த்தது என்னது டைஹைப்ரிட் மோனோஹைப்ரிட் அதை ட்ரைஹைப்ரிட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அது இல்லாமல் அதையும் இல்லாமல் சில பிரின்சிபல்ஸ் சில கொள்கை வந்து இன்வேட் ஆகி ஸோ இப்போ இது வந்து அவனுடைய ஜெனட்டிக்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ அதுதான் என்னது அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ அதில் அப்பார்ட் ஃப்ரம் மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் அண்டு ட்ரைஹைப்ரிட் கிராஸஸ் தேர் ஆர் எக்ஸெப்ஷன் டு மெண்டலியன் பிரின்சிபல்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு மெண்டலுடைய மோனோஹைப்ரிட் கிராஸு ட்ரைஹைப்ரிட் கிராஸு ட்ரைஹைப்ரிட் கிராஸு இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில விதிவிலக்கு இருக்குது அப்படின்றாரு மெண்டலியன் பிரின்சிபல்ஸ் ஓகேவா. அந்த கொள்கையில் ஒரு சில விதிவிலக்கு இருக்குது. அக்யூரன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீனோடைபிக் ரேஷியோ. இப்போ இது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் வேறு வழியாக ஒரு மாற்றம் நடத்துக்கும் போது ஸோ அப்போ வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோவில் சேஞ்சஸ் இருக்குது. ஃபீனோடைப்னா என்ன மார்ஃபாலஜி ஓகேவா. ஜீனோடைப்னா ஜீன், ஃபீனோடைப்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் மார்ஃபாலஜி. ஸோ அப்போ அந்த மார்ஃபாலஜியில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றதான் என்னது இந்த மெண்டலுடைய ஜெனட்டிக்ஸில் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. த மோர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ். There are examples where phenotypic of organism result the interaction of among the genes. ஸோ இப்போ இந்த எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்குது. இப்போ டைஹைப்ரிட் வந்து மோனோஹைப்ரிட் சிங்கிள் ட்ரைட் எடுத்து ஐசோலேட் பண்ணார். அப்போ டபுள் ட்ரைட் எடுத்து ஐசோலேட் பண்ணார். அப்போ ட்ரிபிள் ஜீன் எடுத்து ஐசோலேட் பண்ணார். ஸோ அது இல்லாமல் சில ஃபினோடைபிக் ஆர்கானிசம் வந்து இன்டராக்ஷன் ஆஃப் எப்படி சேஞ்சஸ் ஆகுது ஃபினோடைப் அது மார்ஃபாலஜி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஜீனுக்குள்ளே சில சேஞ்சஸ் நடக்குது. அதையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா மெண்டல் ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஜீனுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது என்னது ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஓகேவா. ஜீன் இன்ட்ராக்ஷன் அது மரபணு இடைச்செயல்கள். அப்போ மரபணுனா ஜீனு. அப்போ அந்த ஜீனுக்குள்ளே நடுவில் எதாவது நடக்குது. இப்போ வந்து சேஞ்சஸ் ஆகலாம், இல்லை வந்து ரீப்ளேஸ் ஆகலாம், ரிப்பேர் ஆகலாம், ஏதோ ஒரு சம்திங் நடக்குது அந்த ஜீனுக்குள்ளேயே நடக்குது அப்படின்னா அது மூலயமா வந்து பிளான்ட் வந்து வேரியேஷன் காஸ் ஆகுறது தான் இந்த ஜீன் இன்டராக்ஷன் ஓகேவா. A single phenotype is controlled by more than one set of genes. ஒரு phenotype இருக்குது அப்படின்னா ஒரு இப்போ phenotypeனா மார்ஃபாலஜி கேரக்டர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஜீன் இல்லாமல் அந்த நிறைய ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அந்த phenotype கண்ட்ரோல் பண்ணுது. each which has 2 or more alleles. அப்போ அந்த ஒரு ஜீனுக்கும் 2 alleles இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். This phenomenon is called ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதான் என்னது அதுக்கு மேலே இருக்குது. அப்போ அது இதெல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஜீனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதான் இந்த ஜீன் இன்டராக்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ மெனி கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சரல் அண்ட் கெமிக்கல் விச் கான்ஸ்டியூட் த ஃபினோடைப் ஆர் த ரிசல்ட் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் 2 or more ஜீன்ஸ் ஓகேவா. சில இதில் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதனுடைய வேதிப்பண்பு சொல்லுவாங்க. அதுதான் அது கெமிக்கல் ஓகேவா. கெமிக்கல் அதுக்கடுத்து என்னது ஸ்ட்ரக்சரல் ஓகேவா. அதனுடைய பண்பு அதனுடைய உடல் பண்பு அது எல்லாமே சில வேறுபாடு இருக்குது அப்படின்றதுல இது இந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் மூலமா ஐசோலேட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஜீன் இன்ட்ராக்ஷன் ஓகேவா. A single phenotype is controlled by more than one set of genes each which has 2 or more alleles. This phenomenon is called a gene interaction ஓகேவா. அப்போ அந்த ஜீன் இன்டராக்ஷன்லேயே ஸோ இப்போ நிறைய வந்து நம்மளுடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க ஜீன் இன்ட்ராக்ஷனில். ஸோ இப்போ அந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ அதோடைய இது இப்போ மெண்டலியன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ப்ரூவ் தட் எ சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர்ஸ் ஓகேவா. அவருக்கு ப்ரூவ் பண்ணது என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் எல்லாமே ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனுடைய சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர், ஒரு கேரக்டரை ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. பட் இந்த போஸ்ட் மெண்டலியன் ஃபைண்டிங்ஸ் வேரியஸ் எக்ஸம்ஷன் ஹவ் பீன் நோட்டீஸ்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில மரபணுக்களுடைய இடைச்செயலை பற்றி வேறு ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதாவது அந்த ஜீன் இன்ட்ராக்ஷனை பற்றி வேறு சயின்டிஸ்ட் இன்வால்வ் ஆகிறாரு. அப்போ அது என்னது அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் பிட்வீன் த ஜீன்ஸ். தி ஜீன் இன்டராக்ஷன் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்டு பை பேட்சன் ஓகேவா. பேட்சன் தான் என்ன பண்ணுறாரு அந்த ஜீன் இன்டராக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. திஸ் கான்செப்ட் அதர்வைஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஹைப்போதிசிஸ் ஆர் பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து கருதுகோள் சொல்லுவாங்க. ஒரு ஹைப்போதிசிஸ்னா என்னது ஒரு கொள்கை ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஹைப்போதிசிஸ் அப்படின்றது அதனுடைய காரணி கருதுகோள் சொல்லலாம், இல்லை பேட்சனின் காரணி கருதுகோள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ அது மூலமா வந்து இந்த ஃபேக்டர்ஸ் வந்து அக்கார்டிங் டு பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் கேன் பி கிளாசிஃபைடஸ். அப்போ அதுதான் என்ன பண்ணுறாங்க அவர் இது வச்சு தான் என்னது ஜீன் எப்படிலாம் வந்து மாறுது, அப்போ அந்த ஜீனுக்குள்ளே மாறுறதுனால எப்படி வேரியேஷன் நடக்குது அப்படின்றத ஐசோலேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஐசோலேட் பண்ணி
ஸோ மேஜராக என்ன கொடுக்குறாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரியே கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து ஜீன் இன்டராக்ஷனில் ஸோ மேஜர் ஓகேவா. ஸோ எக்ஸ்பிளைன் த ஜீன் இன்டராக்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் as introgenic gene interaction or intra-allelic or allelic interactions ஒன்று. இன்னொன்று இன்டர்ஜெனிக், ஒன்று இன்ட்ராஜெனிக், இன்னொன்று இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன் ஆர் இன்டர் allelic ஆர் நான் allelic இன்டராக்ஷன். ஸோ இப்போ இது என்னது அப்படின்னா மெயினாக என்னது இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன். அதாவது ஒரு ஜீன் இருக்குன்னா அந்த ஜீனுக்குள்ளேயே சேம் ஜீன்லேயே ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறது. அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் இருக்குன்னா அந்த ஜீன்லேயே ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறதா என்னது இது இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். அதுவே இன்டர்ஜெனிக் அப்படின்னா ஸோ ஜீனுக்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஜீன் ஓகேவா ஒரு மரபணுக்கு இடையே இப்போ மரபணுக்கு உள்ளேயே நடக்கிறது தான் இந்த இன்ட்ராஜெனிக். இன்டர்ஜெனிக் அப்படின்றது மரபணுக்கு இடையே. அப்போ ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் இருக்குது அப்படின்னா அந்த ஜீனுக்குள்ளே நடுவில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா மாறுது அப்படின்னா அதுதான் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன் ஓகேவா. ஒரு மரபணுக்குள்ளேயே நிகழும் மாற்றம் அதுதானது ஜீன் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ மரபணுக்களுக்கு இடையே மரபணுக்குள்ளே நடக்கிறது மரபணுக்கு இடையே நடக்கிறதா இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இப்போ இதுதான் அக்கார்டிங் டு பேட்சன் ஹைப்போதசிஸில் பிரிச்சிருக்காரு. அவர் மெண்டலியன் போசிட்டிவ் கேரக்டர் இல்லாமல் ஒரு சில கேரக்டரையும் இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ அது என்ன இதில் கொடுக்குது அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ஸோ மெயின் டூ இந்த ஜீன் இன்டராக்ஷன் வந்து என்னது இன்ட்ராலோக்கஸ் இன்டராக்ஷன்ஸ் இன்டர்லோக்கஸ் இன்டராக்ஷன்ஸ். அதாவது என்னது இன்ட்ராலோக்கஸ் லோக்கஸ் அப்படின்னா என்ன ஒரு லொக்கேஷன் ஜீன் இருக்கக்கூடிய லொக்கேஷன். அப்போ அது என்னது எந்த அமைவிடத்திற்குள் அப்போ எந்த இடத்துல இருக்கோ இன்ட்ராலோக்கஸ் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் ஏதாவது ஒரு நிகழுது அப்படின்னா அது பேர் தான் என்னது இன்ட்ராலோக்கஸ். இன்டர்லோக்கஸ் அப்படின்னா அமைவிடங்களுக்கு இடையே அது என்னதுன்னா நடுவில் ஓகேவா ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு ஜீன் இன்டராக்ஷன் நடக்கிறதா இன்டர்லோக்கஸ் இன்டராக்ஷன்ஸ். allelic interaction நான் allelic interaction இதுதான் 2 டைப் மேஜராக 2 டைப் அக்கார்டிங் டு பேட்சன் ஹைப்போதசிஸில் ப்ரொடியூஸ் பண்ணது. அதுலேயே வந்து இந்த இன்டர்லோக்கஸ் இன்டராக்ஷன்ஸ் வந்து என்னது எபிஸ்டாட்டிக் நான் எபிஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் ஒரு டிவிஷன் வந்து 2ஆக டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்று என்னது அப்படின்னா எபிஸ்டாட்டிக் அண்ட் அனதர் ஒன் நான் எபிஸ்டாட்டிக் இன்டராக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா அடிட்டிவ் பாலிஜெனிக் இன்டராக்ஷன்ஸ் கூட்டு அந்த அடிட்டிவ் அப்படின்னா ஒரு ஜாயின் ஓகேவா. ஸோ அப்போ வந்து கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து கூட்டு ஆர் பாலிஜெனிக் அப்படின்னா என்னது நிறைய ஓகேவா. ஸோ பல மரபணு அப்போ பாலி இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ பாலி நிறைய இருக்கிறது. ஸோ அதுக்குள்ளே நடக்கக்கூடிய செயல் அப்படின்றது ஒன்று என்னதுன்னா எபிஸ்டாட்டிக் அப்படின்னா மறைக்கிறது ஒரு இதை வந்து மறைச்சிடுறது. இன்னொன்று வந்து மறைக்கிறது இல்லாமல் நான் எபிஸ்டாட்டிக் அப்படின்னா மறைச்சல் இல்லாமல் ஜீனுக்குள்ளே எப்படி இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்றதான் இந்த இன்டர்லோக்கஸ் ஓகேவா. இன்ட்ராலோக்கஸ் வந்து ஒரு அதாவது அந்த ஒரு ஒரு ஆலிஸ் இருக்குன்னா அந்த ஆலிஸ்க்குள்ளேயே நடக்கிறது. இன்டர் அப்படின்னா அந்த ஆலில்ஸ் இல்லாமல் வேற ஒரு மரபணுக்கு இடையே நடக்கிறது அந்த இன்டர்லோக்கஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதில் எபிஸ்டாட்டிக் அதுக்கு அடுத்தது என்னது அடிட்டிவ். இப்போ இதில் இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷனில் மேஜராக என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஒன் என்னது அப்படின்னா டாமினன்ட் ரிலேஷன்ஷிப், செகண்ட் ஒன் லித்தல் ஜீன்ஸ், தேர்ட் ஒன் மல்டிபிள் ஆல்லஸ். ஸோ இப்போ இதில் டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா டால் அண்டு டுவார்ஃப் பீ பிளான்ஸ் கம்ப்ளீட் டாமினன்ஸ். இப்போ நம்ம டால் அண்ட் டுவார்ஃபையும் வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டால் தான் கிடைக்கும். அப்போ அது கம்ப்ளீட்டு. ஸோ அதே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஓகேவா. செகண்ட் ஒன் என்னதுன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இப்போ நம்ம டால் டுவார்ஃப் கிராஸ் பண்ணுறோம் பட் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது டாலு பட் டால் கிடைக்கல டுவார்ஃபும் கிடைக்கல ஒரு இன்டர்மீடியட் கேரக்டரில் கிடைச்சிது அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஓகேவா. அதுக்கடுத்து கோ டாமினன்ஸ் ஓகேவா. கோ டாமினன்ஸ் அதுக்கடுத்து என்னது ஓவர் டாமினன்ஸ். அதாவது கோடாமினன்ஸ்னால் என்னது இணை அந்த ஒரு ஜாயின் ஓகேவா இணை ஒத்து ஓங்குத்தன்மை சொல்லுவாங்க. ஓவர் டாமினன்ஸ் அப்படின்னா அது ஓவர் அதுக்கு மேலேயும் ஓகேவா ஓவர் மேல் டாமினன்ஸ் அப்படின்றது இது எல்லாமே டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது லித்தல் ஜீன்ஸ் இதுவும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ டாமினன்ட் லித்தல்ஸ் அப்படின்னா டெத்து அது ஒரு ஜீன் வந்து டெத் ஆகுது என்னென்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் மாறதுனால டெத் ஆகிறது தான் டாமினன்ட் லித்தல்ஸ். ரெசிசிவ் லித்தல்ஸ் அது கண்டிஷனல் லித்தல்ஸ் அந்த செக்ஸ் லிங்க்டு லித்தல்ஸ் பேலன்ஸ் லித்தல்ஸ் இதெல்லாம் லித்தல்ஸ் ஜீனு. அதுக்கடுத்து மல்டிபிள் ஆல்லஸ். ஸோ இப்போ இந்த மல்டிபிள் ஆல்லஸும் என்னது அப்படின்னா எப்படி அதுக்குள்ள ரியாக்ஷன்ஸ் எப்படி நிறையா ஒரு இருக்கிறக்கூடிய ஜீனுக்குள்ளே எப்படி நடக்குது எப்படி மாறுபாடு நடக்குது அப்படின்றத அந்த மல்டிபிள் ஆல்லஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதானது இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ இந்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணது என்னது அப்படின்னா ட்ரைஹைப்ரிட் கிராஸு அதாவது 3 பேரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி
3 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வந்து ட்ரைட்ஸ் தான் என்னது டைஹைப்ரிட் கிராஸு. அதில் நம்ம எடுத்துக்கிறது என்னது அப்படின்னா டால் எல்லோ ரவுண்டு. ஒரு கேரக்டர் வந்து டாலு, இன்னொரு கேரக்டர் எல்லோ, இன்னொரு கேரக்டர் ரவுண்டு. அதுக்கு ஆப்போசிட்டு டுவாஃபு க்ரீனு ரிங்கிள்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ட்ரைஹைப்ரிட் கொடுத்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மோனோஹைப்ரிட் ட்ரைஹைப்ரிட் இல்லாமல் சில கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி ஃபினோடைப் ரேஷியோவை சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது எது அப்படின்னா ஜீனுக்குள்ளே நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ். அதான் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அப்போ அந்த ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்குள்ள அந்த பேட்சனுடைய ஹைப்போதிசிஸ் பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று இன்ட்ராஜெனிக் இன்டராக்ஷன், இன்னொன்று இன்டர்ஜெனிக் இன்டராக்ஷன், ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம டாபிக்ஸ் மட்டும் டாப்பிக்கினுடைய அவுட்டர் லைன் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுதானது இந்த ஜீன் இன்ட்ராக்ஷனுடைய ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை படித்து டெஸ்ட் எழுதி காட்டுங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டையும் ப்ளஸ் என்னது அப்படின்னா அந்த ட்ரைஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா? ட்ரைஹைப்ரிட் கிராஸையும் ஸோ டெஸ்ட் படித்து எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.